துறையின் தலைமை காவல்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து இன்று ஒரு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகள் இன்றைக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு பெண்களுடைய இழிவுபடுத்தி பேசிய வார்த்தைகளை மனதிலே வைத்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று அவரே நேரடியாக வருகை தந்து இந்த கடிதத்தை இங்கே வழங்கியிருக்கிறார். ஆளும் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு பொன்ராஜ் அவர்கள் இதுபோன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழகமும் இருக்கும் அம்மா, அக்கா, தங்கைகள் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தத்தில் பேசியிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்று. இவர் ஏன் இப்படி பேசினார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. திமுகவின் பின்னணி இருக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசு பெண்களை பாதுகாக்கின்ற அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு ஏன் இதுவரையிலும் இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் தங்களுடைய அலுவலகத்திலே பணிகளில் இருக்கிற போது கூட அதை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைமை காவலர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அவரிடத்திலே இந்த கடிதத்தை வழங்க வேண்டும் என்று வழங்கியிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக அவர் மீது இதுபோன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிற அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கடிதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. ஆகவே இந்த